Hi, I'm Felsi here, Principal of Shamford Little Stars. இன்றைய நாளிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய குழந்தைகளுடைய இல்லத்திற்கு நாங்கள் கடந்து செல்கிறோம். எதற்காக செல்கிறோம் என்றால் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்ப்பதற்காக கடந்து செல்கிறோம். ஃபேமிலி பாண்டேஜ் ரொம்ப முக்கியம் என்கிறது நமக்கு தெரியும். அதே போல் இந்த ஸ்கூலுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இருக்க வேண்டியதான ஒரு பாண்டேஜும் ரொம்ப முக்கியம். அதுதான் நல்ல ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பிள்ளைகள் எவ்வாறு வளர்கிறார்கள், எவ்வாறு படித்து முன்னேறுகிறார்கள் என்பதெல்லாம் அவர்கள் காண்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது. நாங்களும் அங்கு கடந்து செல்லும் பொழுது அந்த குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் பார்ப்பதற்கும் அது ஏதுவாக அமைகிறது. So we are moving on. Let us move on. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்ததில்ல. ஹாப்பி டு see you. ஓகே. தென் ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்தது நோக்கமே என்னென்னா ஃபுல் பாண்டேஜ் டுவர்ட்ஸ் த ஸ்கூலுக்கு எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ தட் சில்ட்ரன், ஸ்டாஃப் அண்ட் ஆல்சோ த பேரண்ட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆல்சோ, இல்லையா? ஸோ நல்ல பாண்டேஜ் வேணாம் எங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய குழந்தைய பற்றியும் உங்களை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். நான் அமலியா பிசெமரோட அம்மா. நான் ஜெயஸ்வரன் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் டீச் பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் எடுப்பேன். நான் ஆக்சுவலி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அப்புறம் ஷெம்ஃபோர்ட் பற்றி எப்படி தெரிய வந்துச்சுன்னா, நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ரெஃபர் பண்ணாங்க. அங்கே நல்லாயிருக்கும், நல்லா கேர் பண்ணுவாங்க, அப்படி தான் கொண்டு சேர்த்தோம். சீக்கிரமே சேர்த்துட்டோம். 2.5 வயசில் சேர்த்தோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா எப்படி அவள் இருக்க போகிறா அப்படின்னு. அப்போ எங்கள் ஆன்ட்டியே சொன்னாங்க, ஆன்ட்டி அவங்க நல்லா பிள்ளைங்களை இது பண்ணிப்பாங்க, கேர் பண்ணிப்பாங்க, நீ தைரியமாக கொண்டு விடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கே கொண்டு விடும்போது உங்கள் ஃபேஸ் பார்த்தோன்னே, நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தோன்னே எனக்கு எங்கள் ஆன்ட்டியை பார்த்த மாதிரி ஓகே, எனக்கு அப்படி உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ஏதோ கொஞ்சம் சேமாக இருந்துச்சு. அவளுக்கும் அப்படி இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உடனே ரொம்ப மிங்கிள் ஆகிட்டேன் அவங்க கூட. அப்போது அங்கே ஃபஸ்ட்டே அவள் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்கும்போதெல்லாம் நினச்சேன், ஓகே அவள் அடாப்ட் ஆயிடுவா, இங்கே பழகிடுவா அப்படின்னு நினச்சிட்டு நானும் தைரியமாக இது பண்ணேன். அப்போ ஃபஸ்ட்டே காலேஜ் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இவ எப்படி இருக்க போகிறாளோ. ஏன்னா என் செகண்ட் பேபி பிறந்து இவளை அதுக்கு முன்னாடி அக்டோபரில் விட்டுட்டேன், நான் நவம்பரில் ஜாயின் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எப்படி இது பண்ணுவா அப்படின்னு. அப்போ 15 டேஸ் முன்னாடி நான் விட்டேன். அப்போ எனக்கு ஓகே, அந்த 15 டேஸும் எனக்கு ஒரு மன நிம்மதியோட, சரி ஓகே நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு தான் நான் போனேன். எனக்கு செகண்ட் பேபி விட்டுட்டு போனது வரைக்கும் இவ எப்படி இருப்பாளோ அப்படிங்கிறத மாதிரி தான் நினச்சேன். நான் 2.5 வயசில் நாங்கள் கொண்டு சேர்த்தோம். அதே மாதிரி ப்ளே குரூப்னு கூட ப்ளே குரூப்பில் தான் விட்டோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது ரைம்ஸ்லாம் பாடுவா, ABCD எல்லாம் சொல்லுவா. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. ஓகே நல்லா பிடிக்கும். ஸ்கூலுக்கு போறியா மக்களே? போகிறேன், கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுவா. ஆமாம், ஸ்கூலுக்கு போனோம். ஏபிசிடிக்கு போனோம்பா, ஸ்கூல்னு அப்போ தெரியாது, ABCD போகிறேன் அப்படின்னு அப்படி நல்லா இது. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அதாவது யங் பேரண்ட்ஸ் நீங்கள் மீட் பண்ணுவீங்கள்ல, அப்போ அவங்களுக்கு பிள்ளைங்களை பார்த்தோன்னா நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் நம்ம ஸ்கூலை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டா? கண்டிப்பாக. என்கிட்ட கேட்பாங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறேன், நான் அவளை ஸ்கூலில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். என்ன ஸ்கூலில் விட்டியா, இப்போவே விட்டுட்டியா அப்படின்ட்டு. அப்போ நான் ஸ்கூலை பற்றி சொல்லிவிட்டு, இல்லை மேம் ரொம்ப மேம்ஸ் தான் கேட்பாங்க, தைரியமாக விட்டுருக்கேன். ஏன்னா அவள் அவள்கிட்டே நிறைய சேஞ்சஸ் இருக்குது எனக்கு. அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் அந்த ஆனுவல் டேக்கு நான் வந்தேன். அப்போ ஒரு பையனை பற்றி மேம் சொன்னாங்க, தமிழில் இவ்வளோ இது பண்ணியிருக்கான். ஆனால் அந்த UKG தான் அவன் முடிச்சிருந்தான், ஆனால் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் அவன் கற்றுக்கிட்டான். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, பிள்ளைங்களுக்கு அவங்க எவ்வளோ படிக்க முடியுங்கிறத புரிஞ்சு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. திணிக்கலை, பட் அவனால முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன், UKG வரைக்கும் இங்கேயே விட்டுறலாமா அப்படின்ட்டு. அப்போ இவங்கள்ட்ட கேட்பேன்,
எல்கேஜியில் வேற மாற்றலாமா இல்லைன்னா எப்படி அப்படின்ட்டு. அப்போது நான் அதை கேட்கும்போது எனக்கு ஓகே, அவங்க வந்து புரிஞ்சுதான் பண்ணுறாங்க, ஜஸ்ட் அவங்கள திணிக்கலை, அப்போது ஓகே அவங்களையோ நம்ம அங்கே விடலாம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது நான் சொல்கிறேன், இப்படி நல்ல ஸ்கூலு நீங்களும் வந்து சேருங்க, இங்கே லோக்கலில் இருக்கவங்க கேட்கும்போது நான் சொல்கிறேன் இப்படி அப்படின்ட்டு. அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேட் இல்லையா ஷெஃபோர்டில்? கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. இந்த நாளிலே நாங்கள் கடந்து சென்றதான அனைத்து வீடுகளிலும் எங்களை மிகவும் சந்தோஷமாக எங்களை வரவேற்று எங்களை அமர வைத்து இந்த குழந்தையினுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு என்கிறதையெல்லாம் எங்களுக்கு காண்பித்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நாளிலே வந்து நாங்கள் கடந்து சென்ற காரியங்களில் ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். என்னென்னா, நாங்கள் ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுறோன்னா எல்லா காரியங்களையும் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறோம். அந்த குழந்தைகள் அப்படியே அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து வீட்டில் போய் அதை அப்ளை பண்ணுறாங்க. அதை பேரண்ட்ஸ் வந்து எங்களோட ஷேர் பண்ணாங்க. காரணம், அந்த 2 வயது முதல் அந்த 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுடைய பிரெயின் வந்து ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுனால அவ்வளோ காரியங்களையும் அப்சர்வ் பண்ணக்கூடியதான கெப்பாசிட்டி உண்டு. இதனால தான் நம்ம பேரண்ட்ஸ்ட்டு சொல்கிறோம், எப்பொழுதுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா பேரண்ட்ஸை தான் பிள்ளைங்கள் ரோல் மாடலாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதே போல் அந்த பிள்ளைங்கள் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அழகாக செய்கிறத நாங்கள் கவனிக்கிறோம். ஸோ எங்களுடைய கான்செப்டே என்னென்னா, all the things are not taught but they are caught. ஸோ எல்லா காரியங்களும் பிள்ளைங்க அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த நாளில் நாங்கள் கடந்து சென்ற பொழுது எங்களை சந்தோஷமாக வரவேற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். அதோடு ஒரு பேரண்ட் சொன்ன காரியம் என்னென்னா, அந்த லவ்ங்கிற விஷயத்த வந்து அவன் எக்ஸ்போஸ் பண்ணுறது கூட தெரியாமல் இருந்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமாட்டு அந்த லவ்வை வந்து அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த மதருடைய ஹாப்பினஸை நாங்கள் அவங்களுடைய முகத்தில் பார்த்தோம். ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நமக்கு அதுதான் வேண்டும். இந்த நாட்களில் வந்து உண்மையான அன்பு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலில் இந்த நாளில் வந்து பிள்ளைங்க அந்த அன்பை கல்டிவேட் பண்ணி கொண்டு வர்றது, இட்ஸ் a very good gift from God. ஸோ அதை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பேரண்ட்டு சொல்லும் பொழுது. இன்னொரு பேரண்ட்டாக நாங்கள் பார்க்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் பழகியிருக்காப்புல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பர்டிகுலராக அவங்க சொன்ன விஷயம், ஹெல்த்தி ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறா, டாய்லெட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறா. இந்த காரியங்களெல்லாம் யார்கிட்டருந்து படிச்சுட்டு போனாங்கன்னு தெரியுமா? ஒன்லி ஃப்ரம் த டீச்சர்ஸ் ஃப்ரம் அவர் ஸ்கூல். எல்லா ஹேபிட்ஸையும் அழகாக சீராக எங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை வீட்டில் போய் அப்ளை பண்ணுறாங்க. அதை பெற்றோர்கள் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். சில பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, எங்களுடைய பிள்ளைகள் வந்து பேசவே மாட்டாங்க, ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறமா நல்லா பேசுகிறாங்க. காரணத்தையும் சொல்கிறாங்க, நாங்கள் ஸ்க்ரீன் பார்க்குறதுனால பிள்ளைங்களும் ஸ்க்ரீன் டைமுக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லாத பட்சத்தில் பிள்ளைகள் பேசுவதற்கு கூட பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கூலில் அனுப்புனதுக்கு அப்புறமா, ஷெஃபோர்ட் லிட்டில் ஸ்டார்ஸில் அனுப்புனதுக்கு அப்புறமாட்டு நாங்கள் லாட் ஆஃப் சேஞ்சஸ் we are able to see in the midst of our child அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பிள்ளைகள் ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் மற்ற காரியங்கள் கூட பெரியவங்களுக்கு கூட இவங்க கைடன்ஸ் கொடுக்கறது மாதிரி சில காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் சொல்லும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. பர்டிகுலராக ஒரு கிராண்ட்பா பேசுனாங்க. அந்த கிராண்ட்பா சொல்லும் பொழுது அந்த விஷயத்த சொன்னாங்க. அதாவது நான் ஏதாவது ஒரு தவறு செய்துட்டாலோ இல்லை நான் ஒரு ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக இருந்துட்டாலோ உடனே நோ எதுக்காக நீங்கள் இப்படி ஹார்ஷாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தரக்கூடியதான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக அந்த குழந்தை வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்படும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அன்பும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் அந்த பிள்ளைகளிடத்தில் வளர்வதை பார்க்கும் பொழுது அந்த ஷெஃபோர்ட் லிட்டில் ஸ்டார்ஸ் ஆகிய எங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. தேங்க்யூ ஸோ மச்.